அனைவருக்கும் வணக்கம். இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. நேற்று அப்லோட் பண்ண முடியலையா, கோயில் போயிருந்தேன். அதனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மேகக்கூட்டங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதுன்றாங்க. ஆனால் சென்னையில், அதுவும் நாங்கள் இருக்க ஏரியாவில் மட்டும் மழையே பெய்ய மாட்டுது. ஆனால் மேகங்கள் மட்டும் நல்லா கருகருன்னு சூப்பராக அழகாக அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கை ரஷ்ன்னு இருக்க ஒரு 2-3 நாளாகவே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என்னோடய லைஃப். அது பார்க்கும்போது அப்படியே மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்தமாரி அவ்வளோ அழகாக ரசிச்சுன்னு இருந்தேன். மேகக்கூட்டங்கள் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மேகக்கூட்டங்களை பார்த்து நேரங்கள் அழகாக இருக்கும். அது தனியாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு எதாவது ரீல்ஸ் போடலாம், சாங்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு சுட்ட இட்லி இருந்ததா, அது கொஞ்சம் சட்னி இருந்தது, அதை வச்சு காலைல டிஃபன் முடிச்சிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் 2 முட்டை வேக வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். நானும் வந்து அப்பளமும் தேங்காய் சாதமாக கிளறி எடுத்துன்னு போயிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து லீவுன்றனால அவங்க அதை சாப்பிட்டாங்க. ஈவினிங் வந்து கோவில் போகணுன்றனால நான் வரத்துக்குள்ளாரியே ஹஸ்பண்ட் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி போகிறதுக்காக கொட்டாங்குச்சியெல்லாம் எரிய வச்சாங்க. நான் வந்து சாம்பிராணி போட்டுட்டு ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கோயில் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சென்னை ஆலந்தூரில் இருக்குது அங்காளம்மன் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து சென்னை ஆலந்தூர்லேயே வேம்புலியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். இது வந்து ராயல் மெரிடியன் ஹோட்டலுக்கு பேக் சைடு அப்படியே இருக்குது இந்த வேம்புலியம்மன் கோயில். இங்கே வந்து வருஷம் ஆடி மாதம் தீ மிதிப்பாங்க. 1000 கணக்கில் தீ மிதிப்பாங்க. அவ்வளோ பேர் தீ மிதிப்பாங்க. நாங்களும் தீ மிதிக்கிற ஆள் தான். எங்கள் ஹஸ்பண்டும் தீ மிதிப்பாங்க. ஒரு 2-3 வருஷமாகவே கொஞ்சம் அப்படியே தடுங்களாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த வருஷமாவது கண்டிப்பாக தீ மிதிக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். நேற்று வந்து அக்ஷய திருதின்றனால கோவிலெல்லாம் லட்சார்ச்சனை விழா நடந்தது. நாங்கள் போயிருந்த இந்த வேம்புலியம்மன் கோயிலில் லட்சார்ச்சனை விழா நடந்தது. அக்ஷய திருதிக்கு வந்து தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்தமாரி கோவிலுக்கு போயிட்டு மனசு சந்தோஷப்பட்டுன்னு வரலாம். நான் வந்து இப்போ 2-3 நாளான்னு இல்லை, கொஞ்சம் நாளாகவே கோவிலுக்கு போயிட்டு வரேன்னா ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நானும். நீங்களும் அக்ஷய திருதிக்கு நாங்கள் தங்கம் வாங்க முடியலன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக கோவிலுக்கு போங்க, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். நேற்று ஃபுல் டே வந்து இந்த மாதிரி தான் போயிடுச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தேன். எந்தெந்த கோவிலுக்கெலாம் போகணுன்னு ஆசைப்பட்டனோ அந்தந்த கோவிலுங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இந்த கோவிலில் இங்கே வெளியே தான் இந்த இடத்துல தீ மிதிப்பாங்க. தீ மிதிக்கிறப்போ இங்கெல்லாம் நிற்கவே முடியாது, நிற்கிறதுக்கு இடமும் இருக்காது. அவ்வளோ ஜனம் இருப்பாங்க, போலீஸு அவ்வளோ பாதுகாப்போடு இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஃப்ரீயாக இருந்ததா சரின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். நாங்களும் அப்படியே 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது ஹெவி டிராஃபிக்கு. எப்படியோ ஹஸ்பண்ட் சந்தா பூந்து எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நேற்று ஃபுல் பிளாக் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை பாய்.